இணைப்பில் நம்முடைய செய்தியாளர் காமராஜர் இணைந்திருக்கிறார். காமராஜர் வணக்கம். தற்போது தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்திற்காக அந்த பகுதியில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விரிவாக சொல்லுங்க. நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பகுதியில் சரியாக 11 மணி முதல் 3 மணி வரை நடத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இந்த பகுதியில் மேற்கூறிய திடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் 4900 பேர் பங்கேற்கக்கூடிய அளவில் நேரடியாக பார்க்கலாம். அதே போன்று காலையில் இருந்தே உற்சாகமாக பல்வேறு பகுதிகளில் தஞ்சாவூரை சுற்றி பல்வேறு வரக்கூடிய பெண்கள் ஆண்கள் என உற்சாகத்துடன் இந்த கூட்டம் பங்கேற்க என்ன பேசப்படுகிறார், இந்த மாவட்டம் சார்ந்து என்ன பிரச்சனைகளை முன்வைக்கப்படுகிறார் ஆர்வத்தோட வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மேடை அமைந்துள்ள பகுதிக்கு முதல் தளத்தில் அமைக்கப்பட்டிருந்த இந்த 2 பகுதிகளால் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 பாட்டிகளில் பிரிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் முதல் பகுதியில் மட்டுமே பெண்கள் அமர்வுக்காக இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் மட்டுமே அமர்வுக்கான முழுமையான ஏற்பாடுகள் இந்த இடத்தில் செய்யப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து பின்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆண்கள் அமர்வுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று இந்த கூட்டத்தில் வந்து குழந்தைகள், முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள் பங்கேற்க வேண்டாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் குழந்தைகள் யாரும் அழைத்து வரவில்லை. அதே போன்று முழுவதுமாக 4900 நிர்வாகிகள் மட்டுமே அட்டை வழங்கப்பட்டு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு வருகிறார்கள். இதே போன்று இந்த தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதி என்பதனால 5 இடங்களில் வந்து வாகனங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று போக்குவரத்து ஏற்படாத போலீசார் வந்து பாதுகாப்பில் ஈடுபட்டு வந்துட்டு இன்றைய தினம் ஏற்கனவே ஆளும் அரசான திமுக குற்றம் சாட்டி விஜய் பேசி வருகிற சூழல்ல என்ன பேசுகிறார், அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர் மாவட்டத்தை முன்னிறுத்தும் இங்க முக்கியமாக விவசாயிகளுடைய பிரச்சனை தாவர நீர் கிடைக்காத ஒரு பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது, முழுமையாக கிடைப்பதில்லை. அது தொடர்பாக எதை பேசுகிறார் என்பதை கேட்பதற்கு அவளோடு ஆர்வம் செய்து கொண்டு அதிகாலை முதலே எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறாங்க. பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் வந்திருப்பதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த முறை அதற்கான முன்னேற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக, அதாவது நிர்வாகிகள் மட்டும் 4900 பேர் பங்கேற்கக்கூடிய குறியீட்டு அட்டையினுடைய அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் யாரும் வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தால் விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காக அட்டை இல்லாதாலும் பல்வேறு நபர்கள் தொடர்ந்து நிர்வாகிகள் சந்திப்பு நடத்தக்கூடிய பகுதிக்கு வருகப்படுகிறார்கள். அவர்கள் அந்த கூட்டம் 4900 பேர் இந்த இருக்கைகள் அமர்ந்த பிறகு விஜய் பேசக்கூடிய நேரத்தில் நிர்வாகிகள் அவர்கள் உள்ளே அறிவுறுத்ததனால் அவர்கள் உள்ளே விடப்படுகிறார்கள். அதே போன்று விஜய் பேசக்கூடிய திடல் பகுதிகளில் அவர்கள் முன்னே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து நிர்வாகிகள் அது மட்டும் தொண்டர்கள் யாரும் உள்ளே அனுமதிப்பது கிடையாது. தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பவுன்சர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் போலீசார் வந்து இந்த அதனால அதிக அளவு கூட்டம் வந்தாலும் சமாளிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது முக்கியமாக திறந்தவெளி இடமாக இருக்கிறதால் அதிக அளவு சுற்றி இந்த 14 ஏக்கர் பரப்பல் அமைக்கப்பட்டிருந்த பகுதியை சுற்றி ஏராளமான ஏக்கர் பரப்பல் இருக்கிறதுனால எவ்வளவு பேர் வந்தாலும் சமாளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கழிவுநீர் வசதிகள், அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாகவும் அமர்வுக்கான இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு. இன்றைய தினம் காலையிலிருந்தே அதிக அளவு வெயில் காணப்பட்டாலும் இருப்பினும் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தோடு தொண்டர்கள் வந்து அதிக அளவு வருகை. பொதுவா ஒவ்வொரு இடத்திலையும் நிர்வாகிகள் கூட்டத்தை விதிக்கப்படும். அதே போல தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் தாவேகாவிற்கு என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு, அனுமதி அப்படிங்கிறது கிடைப்பதில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்ததா? நிச்சயமாக அனுமதி கிடைப்பதற்கு இருக்கிறது. அதாவது விதிக்கப்பட்டு வருகிறது. இங்க இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தஞ்சாவூர்ல வந்து நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் பெறப்பட்டிருக்கிறது. அதாவது 64 நிபந்தனைகள்ல குறிப்பாக கழிப்பற வசதிகள், குடிநீர் வசதிகள், அதே போன்று வாகன வெளியே செல்லும் அளவுக்கு ஏற்பாடு செய்ய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் அறிவுறுத்தப்படுகிறது. அதே போன்று வாகனம் வெளியே செல்வதற்கான அந்த நிறுத்துவதற்கான இடங்கள் தயாரில் வைக்கப்படும் அறிவிக்கப்படுகிறது. 5 இடங்களில் வாகன நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. குறிப்பாக மருத்துவ யாரும் பணியில் ஈடுபட்டு வந்துருக்காங்க. ஆம்புலன்ஸ் அதை தேவையை விட அதிகமான ஒரு
20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று தண்ணீர் வசதிகளும் இந்த நடக்கக்கூடிய பகுதிகளில் பங்கேற்பவர்களுக்கு ஒரு கைப்பையில வந்து ஒரு தண்ணீர் பாட்டில் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த தண்ணீர் பற்றவில்லை என்றால் அருகிலேயே குடிநீர் தொட்டிகள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமா பயன்படுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக ஒரு அந்த வெயில் அதிகமாக இருக்கிற சூழல் மேற்கூட அமைக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த கூட்டம் நடைபெற்று காமராஜ், விஜயை பொறுத்த வரைக்கும் 18 ஆண்டுகளுக்கு பிறகு தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வரதாக குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ விஜயை காண்பதற்காக நிர்வாகிகளும் அங்க கூடியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுல ஏதாவது நிர்வாகிகள் இது குறித்து பேசுவாங்களா? அந்த முயற்சி ஏதாவது செய்ய முடியுமா? இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா 18 வருடங்களுக்கு மக்கள் இயக்கமாக இருக்கும்போது இந்த பகுதியில் வந்து விஜய் கலந்து கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருமண நிகழ்ச்சியில் வந்து திருமண ஏற்பாடுகள் ஒரு 15 ஜோடிக்கு திருமண ஏற்பாடு செய்து அவர் திருமணம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இந்த பகுதியில் வந்து விஜய் பங்கேற்கிறதுனால என்ன பேச போகிறார், அது மட்டும் இல்லாமல் இந்த காவிரி சார்ந்த பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து என்ன பேச போகிறார் என்பது குறித்து பேசுவதற்கு இந்த பகுதி மக்கள் அவரோட காத்துட்டு இருக்காங்க. நம்மளிடையே வந்து இந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் இணைஞ்சிருக்காங்க. அவனுக்கு எப்போ அம்மா நீங்க எந்த பகுதியிலிருந்து வரீங்க? எவ்வளவு காலை 60 வந்திருக்கிறீங்க. காலைல ஆர்வத்தோட வந்து புரியலண்ணா. நீங்க எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? காலையில ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கீங்க. எதனால இந்த பகுதிக்கு வந்திருக்கீங்க? நாங்க திருக்காட்டுப்பள்ளியில இருந்து வரோம். தஞ்சாவூர் தான், திருக்காட்டுப்பள்ளி ஏரியா. அண்ணனை பாக்கலாம் காலையிலேயே வந்துட்டோண்ணா. 18 வருடங்களுக்கு பிறகு இந்த பகுதியில் வந்து விஜய் வந்து மக்களை சந்திக்கிறார். உங்களுக்கு எந்த பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுவாருன்னு எதிர்பார்க்கிறோம். 2026 அண்ணன் கண்டிப்பா வரணும். எல்லாருக்கும் நல்லது நடக்கும். கண்டிப்பா அண்ணனை எல்லாரும் நம்புறோம். நீங்க சொல்லுங்க, எந்த பகுதியிலிருந்து வரீங்க? விஜய் வந்து ரொம்ப வருடங்களுக்கு தஞ்சாவூர் வர்றாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். விஜய் வந்து இங்க வர்றது வந்து அரசியல் வரணும்ன்றது ரொம்ப இதா இருக்கு. நம்ம வந்து அரசியல் வந்தா ரொம்ப எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கும். நாங்க வந்து திருமல சமுத்திரம் திருவள்ளுவர் தெரு தான் சார். இங்க தஞ்சாவூர் தான் சார். ஆரிஃபா என் பேரு. தஞ்சாவூர் மக்களுடைய முக்கிய பிரச்சனை என்ன, அது சம்பந்தமா என்ன பேசணும் எதிர்பார்க்குறீங்க? தஞ்சாவூர் மக்களோட முக்கிய பகுதி என்னன்னா, இங்க வந்துட்டு எந்த ஒரு டெல்டா மாவட்டம் மட்டும்தான் சார் இருக்கு. ஆனா வந்து இந்த பயிர் எந்த சாகுபடியில இருந்து எந்த ஒரு விவசாய கடன் எதுவுமே வந்து தள்ளுபடின்ற பேர்ல சொல்றாங்களே தவிர அது வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றது இல்ல சார். இதே வாயிலே ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க தவிர எதுவுமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. வேற ஏதாவது சொல்றதை பாத்தீங்க, இந்த பகுதியில வந்து மக்கள் பிரச்சனை அதிகமா இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாம விஜய் என்ன பேச போகிறார், எது குறித்து பேச போகிறார் என்பதை பார்ப்பதற்காக ஆவலத்தோட வந்து இந்த பகுதியில் வந்து பெண்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறவிருக்கும் நிலையில் களத்திலிருந்து நேரடி தகவல்களை அளித்தமைக்கு நன்றி காமராஜ்.